Good morning students. இப்போ நம்ம பார்க்க போறது unit 5 exercise 5.3 ல Roman number 1. So find the midpoints of the line segment joining the points. So first midpoint னா என்ன அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும். So midpoint னா என்னன்னா ஒரு லைன் இருக்கு அப்படினா AB பாயிண்ட் ஜாயின் ஆகுற ஒரு லைன் இருக்கு அப்படினா அந்த லைனை வந்து ஒரு பாயிண்ட் M அப்படிங்கற பாயிண்ட் வந்து two equal parts ஆ பிரிச்சுதுனா அந்த பாயிண்ட்க்கு பேரு தான் மிட் பாயிண்ட் அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த பாயிண்ட் வந்து அந்த லைனை two equal parts ஆ பிரிக்கும். ஓகேவா? சோ அந்த பாயிண்ட்க்கு பேரு தான் மிட் பாயிண்ட். சோ அந்த மிட் பாயிண்ட வந்து நம்ம மேக்ஸिमम m அப்படினு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா மிட் பாயிண்ட் என்ன நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா m = x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவை ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டா போதும், அதை ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ஆக மொத்தம் நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 9 யூனிட் 5 எக்ஸசைஸ் 5.3. ஓகே, ஃபைண்ட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பாயிண்ட்டை x1 y1 x2 y2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மிட் பாயிண்ட் m. ஸோ ஃபார்முலா என்னது? x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்க. x1 என்னதுங்க? -2, x2 = -6/2. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா ஃபார்முலாவில்? ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். ஸோ நான் டேரெக்டாக மைனஸ் போட்டுட்டேன். y1 3 and y2 = -5. ஏன்னா இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 - 5 / 2. ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டும் சேம் சிம்பிள் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -8/2 வரும். இது ரெண்டும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும், ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். சப்ராக்ட் பண்ணும்போது -2/3ல் 5ல் 3 போச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சிம்பிள் -2/2. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணணும், இல்லைனா அப்படியே போட்டுக்கணும். ஸோ இப்போ 1 2s are 2, 4 2s are 8. இது ரெண்டும் ஒன் டேபிளில் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். ஸோ therefore மிட் பாயிண்ட் m = -4, -1. ஓகே, ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட். கொடுத்துருக்க பாயிண்டோட மிட் பாயிண்ட்டு -4, -1. ஸோ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுக்காம வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மிட் பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் இதை நம்ம x1 y1 எடுக்கணும், இது x2 y2. ஸோ மிட் பாயிண்ட் m = what is the formula? x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ நீங்கள் நம்ம இது வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 5.2ல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம எக்ஸசைஸ் 5.3ல் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். x1 இங்கே a ப்ளஸ் x2 = a + 2b இல்லையா? இங்கே ப்ளஸ் இருக்கிறதால ப்ராக்கெட்டை இந்த இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். /2. y1ஓட வேல்யூ இங்கே b, y2ஓட வேல்யூ ப்ளஸ், இங்கே ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ்ஸு, y2ஓட வேல்யூ 2a - b /2. ஸோ இதில் சேம் வேரியபிள் லைக் வேரியபிள்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏ இருக்குது. ஸோ அப்போ 2a ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 2b இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம், /2. இங்கே ப்ளஸ் b -b கேன்சல் ஆகிட்டு ஒன்லி 2a/2 அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 உங்களுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும் ஒன் டைம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டுத்தில் வந்து 2 காமனாக வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு a + b உள்ளே இருக்கும், வெளியில் டிவைடரில் ஒரு 2 இருக்குது, ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய 2 இருக்குது. இங்கே 2 கேன்சல் ஆகிட்டு ஒன்லி a மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 என்ன ஆகிடும், 2 டேபிளில் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு மிட் பாயிண்ட்டாக கிடைக்க போகிறது a + b, a. ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ a + b, a. This is the midpoint of the subdivision tree. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ காமனாக எடுக்க வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ டிவைட் ஆச்சுன்னா டிவைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம பாயிண்ட் அப்படின்னு எடுக்கணும். ஸோ அப்போ இது x, இது y அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். மிட் பாயிண்ட் ஃபார்முலா ரொம்ப
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். x1 + x2/2 நம்ம y1 + y2/2. ஸோ 2 எக்ஸையும் நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதே போல் 2 ஒய்யும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.